சகாயராஜ், நண்பர் சகாயராஜ். நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கடவுளுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஏன்னா ஒரு நாளில் 25 வருஷம் கழித்து நம்ம இப்படி பார்க்குறோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஆள் இல்லை, ஒரு குட்டி தீவாக இருக்கிறோம். நம்ம இப்படி ஒரு குட்டி தீவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த கடவுளுக்கு கண்டிப்பாக நல்லா சொல்ல வேண்டும். நமக்கு ஒரு சிற்பியாக இருந்து, ஏன்னா சிற்பி வந்து அவனுடைய 100% மன நிறைவாடைகிறவர்கள அந்த சிற்பி சிலை செதுக்கி தள்ளி நின்று பார்ப்பார். பார்த்து சிலை சரியானா அப்படின்னா தான் சிலையை கொடுப்பார். அந்த சிலையை தான் நம்ம வணங்குறோம். ஆனால் சிற்பியை யாரும் கண்டுக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஆசிரியர்கள் நம்ம செதுக்குனாங்க. நம்ம செதுக்கி இப்போ எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ ஹை பொசிஷனில் இருக்கோம். அந்த டீச்சர்ஸோட ஹை பொசிஷனில் இருக்கோம். ஆனால் அந்த டீச்சர்ஸ் கண்டுக்கல. ஆனால் நம்ம இப்படி டீச்சர்ஸை மதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழிவகுத்த நமக்கே நினப்பில்லாத நமது நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுத்த, முக்கியமாக ஒரு சில நண்பர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். மேலும் என்னுடைய பங்கு கொஞ்சம் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம படித்தா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சா வாழ்க்கையில் அது கிடையாது. நம்ம படிக்கும்போது பண்புடையான் வென்றிடுவான், நட்புடையான் பயமுடையான் அப்படி ஒரு பழமொழியே இருக்குது. நம்ம நல்ல நட்போடைய பண்போடு இருந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். என்னோட இதில் என்னென்னா, நான் பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே சத்தியமாக நான் இங்கே படிக்கிறதே இல்லை, வாழ்கிறது தான் வந்தேன் இங்கே. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே 7 பேப்பர், அதில் ஒரு ப்ராக்டிக்கலும் ஒன்று. அப்போ தான் வந்து எனக்கு முன்னால் வந்து என்னோடய நம்பர் வந்து 125768. எனக்கு முன்னால் வந்து சலீம் 765, எனக்கு பின்னால் ரஞ்சித். சலீம்கிட்ட ஒரு எழுத்து கூட பார்க்க முடியாது, அப்படியே எழுதுவான். ஆனால் ரஞ்சித் அப்படி இல்லை, அப்படியே எழுத்து பார்த்துருந்தான். எக்ஸாமில் திரும்பி கூட நான் ஜெயிச்சு ஒரு பேப்பரில் பாஸ் பண்ணால் சலீம் ஒரு காரணம், ரஞ்சித்து ஒரு காரணம், சலீம் ஒரு காரணம். ஆனால் நான் இங்கே 7 பேப்பர் ஃபெயிலு. தேர்ட் செமஸ்டர் நான் போய் கேட்டேன், என்னடா ஒழுங்காக படிக்க முடியல, இங்கிலீஷ் எனக்கு புரியல அப்படின்னு. அப்போ தான் சொன்னால் கொஞ்சம் கிராமராக படிங்கடா பார்த்து பண்ணுறான்னு. தேர்ட் செமஸ்டரில் வாஸ் அவுட்டு. 4th செமஸ்டர் என்னடா அப்போ தான் கிராமர் எனக்கு புரிஞ்சுது, கொஞ்சம் புரிஞ்சுது. என்னடா ஒன்றுமே புரியல பேசாமல் எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன். எங்கள் அண்ணன் சொன்னாப்புல சந்தோஷமாக இரு அப்படின்னாப்புல. சரி ஓகே. 4th செமஸ்டர் வாஸ் அவுட்டு. சரி விடு அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்தேன். 5th செமஸ்டர் அப்போலாம் எனக்கு கிராமர் கொஞ்சம் தெரிஞ்சுது. அதுக்கு காரணம் யாருன்னா, இங்கே வந்து நமக்கு மகுடமாக இருந்து போன நமது ஆசிரியர் தான். கிராமம்னா என்ன, ஏன்னா அவர் வந்து ஒரு நாள் டியூட்டிக்கு இங்கே ஆஃபீஸுக்கு வரும்போதே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், மேபி அவர் உயிர் போனாலும் போயிருக்கும். பஸ்ஸுலேருந்து படியில் கீழே விழுந்துட்டார். ஆனால் அவர் கூட இருந்த நமது பசங்க காப்பாற்றிட்டாங்க. அப்படியே அழுக்கூட வந்து அன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரி எப்படியா இங்கிலீஷ் கொஞ்சம் கற்றுக்கிட்டது தான், எப்படியா வாழ்க்கையில் படித்து பாஸ் பண்ண முடியும் தான் நினச்சி வந்தேன். 5th செமஸ்டரில் இருக்கும்போது கண்டிப்பாக நான் பாஸ் பண்ணிட்டேன். 3 பேப்பரும் பாஸ். அதில் நான் ஐசிபின்னு ஒரு பேப்பர் இருக்குது, அதில் வந்து நான் அட்டன் பண்ணது 53 மார்க்கு. அதில் 5 மார்க்கு வந்து ரஞ்சித் காட்டினோம், ஃப்ளோ சார்ட் காட்டினேன். நான் நினச்சேன் ஐசிபி தேர்ட் செமஸ்டர் 5th போயிருன்னு நினச்சேன். ஆனால் 5th வந்து என்னோடய நண்பர் எங்கள் அண்ணன் வந்து ஆரிசாமி சொன்னால் வந்து நம்ம 3 பேரும் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு நம்பிக்கையே இல்லை. வந்து பார்த்தா இருந்துச்சு. ஆனால் 6th எழுதும்போது நமது ராஜகோபால் சார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நடத்தினார், கடைசியாக ஒரு நாள் நடத்தினார் ஃப்ரண்ட் ஆக்சில் சஸ்பென்ஷன் சிஸ்டம்னு. அது 20 மார்க் வந்தது. அதனால் நான் அந்த சப்ஜெக்டில் பாஸ் பண்ணேன். நான் பாலிடெக்னிக் போகும்போது 14 சப்ஜெக்ட் ஃபெயில். 14 சப்ஜெக்ட் அரியரோடு நான் இங்கேருந்து போனேன். ஆனால் இன்றைக்கி நான் வந்து 13வது கம்பெனியில் ரிசைன் பண்ணிவிட்டு 14வது கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன். 13வது கம்பெனி நான் ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு காரணம் என்னன்னா வந்து நம்ம படித்தா தான் வாழ்க்கையில் முன்னேறுவோம் அப்படிங்கிறலாம் அது ஆப்போசிட் பேஜ். நமக்கு நல்ல நட்பும் நமக்கு நல்ல பண்பும் இது இருந்தாவே கண்டிப்பாக வாழ்க்கையில் எதையும் ஏறி வரலாம், எதையும் ஜெயிச்சு வரலாங்கிறது கடவுள் மூலியமாக எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல நட்பு. 2வது எல்லாருமே கடவுள் பக்தி கண்டிப்பாக தேவை. கடவுள் பக்தி கண்டிப்பாக இருந்தால் தான் கண்டிப்பாக நமக்கு நல்ல நட்பும் கிடைக்கும். நட்பு கிடைச்சுன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இப்படி ஒரு அருமையான ஆசான்கள் கிடைக்கலாம். ஆசான்களை நம்ம இப்போ நிறைய பேர் மதிக்கிறது இல்லை. ஏன்னா சிலையை செதுச்சிட்டு அதை பெருசாக இது பண்ணிவிட்டு ஆசான்களை விட்டுறாங்க. நம்ம மறுபடியும் சிலையை வந்து செதுக்கு அந்த ஆசான்களை வந்து பார்க்க நம்ம பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து நண்பர்களை, முக்கியமாக பாண்டி, அமிர்தராஜ் அந்த குரூப்புக்கெல்லாம் மறுபடியும் நன்றி சொல்கிறேன். மறுபடியும் இதை தொடரணுன்ட்டு கடவுள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிரைஸ் தி லார்ட்.